ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ளிட் ஏசியோட அவுட்டோர் யூனிட் கனெக்ஷன் டயக்ராமை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எந்த கம்பெனி ஏசியாக இருந்தாலும் பரவாயில்ல, டயக்ராம் வந்து அவுட்டோர் டயக்ராம் வந்து சேம் கனெக்ஷனாக தான் இருக்கும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போல் கனெக்டர் ஒன்று இருக்கும். அதில் இந்தது ப்ளஸ்ஸு, சென்டரில் வந்து நம்ம 2N வச்சுக்கலாம். இந்த எண்டு வந்து லைனு எல்லுன்னு வச்சுக்கலாம். இப்போது 2N இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு நியூட்ரலு. இப்போ எல்லுன்னு போட்டிருக்கிறது வந்து ஃபேஸு, அங்கே ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து அது வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு எர்த்தாக கனெக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்டோர் யூனிட்டில் வந்து ஒரு சிலிண்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் வந்து கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. உள்ளே ரோட்டார் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். ஒன்று ரன்னிங் டெர்மினல், எஸ்ன்னு போட்டிருக்க ஸ்டார்டிங் டெர்மினல், இன்னொன்று சின்னு போட்டிருக்கிறது வந்து காமன் டெர்மினல் இருக்கும். அதில் 3 டெர்மினல் வந்து இருக்கும். இதில் நம்ம ரன்னிங் டெர்மினலு, ஸ்டார்டிங் டெர்மினலு, காமன் டெர்மினலு 3 டெர்மினலுக்கும் கனெக்ஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும். கம்ப்ரஸருக்கு வந்து இப்போ சப்ளை கொடுத்தோடனே ரொட்டேட் ஆகும். மேலே வந்து டிஸ்சார்ஜ் லைனு, இது சக்ஷன் லைனு. இதில் வந்து பைப் போட்டு இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். அது 1 டன் கெப்பாசிட்டராக இருந்தால் அதுக்கு வந்து 25 MFT அந்த கெப்பாசிட்டர் கொடுக்கணும். அப்புறம் 1.5 டன் கெப்பாசிட்டி வந்து 36 MFT அதில் இருக்கும். அதுவே 2 டன் கம்ப்ரஸராக இருந்தால் அதுக்கு வந்து 50 MFT அந்த கெப்பாசிட்டர் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீடில் ஃபேன் மோட்டர் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டெர்மினல், ரன்னிங் டெர்மினல், காமன் டெர்மினல்னு 3 டெர்மினல் இருக்கும். காமன் வந்து ப்ளூ கலர், ரன்னிங் டெர்மினல் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஸ்டார்டிங் டெர்மினல் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு, ஃபேன் மோட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இது வந்து 3.5 MFT அப்படியே ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஃபேனுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த அவுட்டோர் யூனிட்டில் உள்ள பார்ட்ஸு. இப்போ இந்த பார்ட்ஸுக்கெல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காமன் கனெக்ஷனை பார்க்கலாம். கம்ப்ரஸர் உள்ள காமன் கனெக்ஷனும், அப்புறம் மோட்டார் உள்ள காமன் கனெக்ஷனும், ஃபேன் மோட்டார் உள்ள காமன் கனெக்ஷனையும் எடுத்து, இப்போ இது ரெண்டும் தான் காமன்னா நியூட்ரலு. இப்போ நியூட்ரல் கனெக்ஷனு கொடுக்கலாம். முதல்ல நம்ம கம்ப்ரஸருக்கு நியூட்ரல் கொடுக்கலாம். இந்த காமனில் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஃபேன் மோட்டார்லேருந்து காமனை எடுத்து எங்கேருந்து கம்ப்ரஸருக்கு வந்து நியூட்ரல் கொடுத்தீங்களோ அங்கேருந்த ஃபேனுக்கும் நியூட்ரலு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இவ்வளோ தான் காமன் கனெக்ஷனில் வந்து இப்போ கம்ப்ரஸருக்கும் ஃபேன் மோட்டருக்கும் காமன் கனெக்ஷனு கொடுத்தாச்சு, அதாவது நியூட்ரல் கனெக்ஷனு கொடுத்தாச்சு. இப்போது லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். லைனை ஃபேஸ்லேருந்து எடுத்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டரில் லைனை கனெக்ட் பண்ணணும். இது வந்து கிளிப் மாதிரி கூட போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டரில். அப்புறம் ஏன்னா அதை முறுக்கி வச்சிங்கன்னா திருப்பி கெப்பாசிட்டர் ஃபால்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது ரிஸ்க்காக இருக்கும். கிளிப்புனா டக்குன்னு எடுத்து இது மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போது அதுலேருந்து லைனை எடுத்து நம்ம கம்ப்ரஸரோட ரன்னிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டார்டிங் டெர்மினல் எடுத்து கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணணும். இதுதான் கெப்பாசிட்டரோட ஸ்டார்டிங் டெர்மினலு. இப்போ அதுலேருந்து எடுத்து கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணலாம்.
ஸ்டார்டிங் டெர்மினலில் வந்து கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸருக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ரஸருக்கு வந்து கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபேன் மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போது லைன் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அந்த கெப்பாசிட்டியில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். கம்ப்ரஸர் கெப்பாசிட்டரில் வந்து லைன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அங்கேருந்தே நம்ம ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஃபேஸ் லைனை வந்து மோட்டரோட ரன்னிங் டெர்மினலோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரன்னிங் டெர்மினலுக்கும் கனெக்ஷனு கொடுத்தாச்சு. ஃபேனோட கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரன்னிங் டெர்மினலில் இங்கேருந்தும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இங்கேருந்தும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம், இங்கேருந்தும் கனெக்ஷனை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டிலேருந்தே நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபேஸ் வந்து இப்போ அந்த கெப்பாசிட்டருக்கு வந்து ஃபேஸு நம்ம அந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த கெப்பாசிட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது மோட்டாரோட ஸ்டார்டிங் கனெக்ஷனை கொடுத்துடலாம். அதை இன்னும் ரெண்டுலேருந்து கெப்பாசிட்டர் கனெக்ஷன் எடுத்து இப்போ மோட்டாரோட ஸ்டார்டிங் கனெக்ஷனில் கொடுத்தாச்சு. இப்போது மோட்டரும் நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதில் நம்மளுக்கு அவுட்டோர் யூனிட்டில் வந்து சப்ளை போய் கம்ப்ரஸர் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகலை அப்படின்னா கம்ப்ரஸர் கொடுத்துருக்க கெப்பாசிட்டர் வந்து ஃபால்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம மாற்றிடணும். அதே மாதிரி தான் ஃபேன் மோட்டருக்கும். ஃபேன் மோட்டர் வந்து ஸ்லோவாக ஓடினாலும் இல்லை ஆஃப் ஆனாலும் மோட்டாருக்குள்ள கெப்பாசிட்டரை மாற்றிட்டாலும் நம்மளுக்கு மோட்டரோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இவ்வளோதாங்க ஏசி அவுட்டோரோட கனெக்ஷனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவோட அடுத்தவங்களை சந்திக்கிறேன்.